ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. அரசு ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை, அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான செய்தி வெளியே இருக்குது. ஃபுல்லாக படிக்கலாம். மிக முக்கிய தகவல் இருக்குது. அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களுக்கு முதல்வர் விஜய் அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேகா அரசின் 2026 to 2027 நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட் இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள் என்னென்ன, தற்போதைய திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதல்வர் விஜய் தலைமையில் துறைகள் ரீதியான ஆலோசனை கூட்டம் கடந்த ஜூலை 2ஆம் தேதி தொடங்கியது. சரிங்களா? இதுவரை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3வது நாளாக உயர்கல்வி, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் விஜய் அமைச்சர்கள் பே. விஸ்வநாதன், தாலோ லோகேஷ், தமிழ்ச்செல்வன், மரிய வில்சன், தலைமை செயலாளர் எம். சாய்குமார் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள், அலுவலர்கள் கலந்துருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்கள், துறைகளின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதன்படி உயர்கல்வித்துறை சார்ந்த ஆலோசனையில் ஆசிரியர்கள் காலிப்பணியிடங்களை நிரப்புவது, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் தான் இந்த மீட்டிங் நடந்தது. சரிங்களா? குறிப்பாக ஆனால் அது காலேஜ் எஜுகேஷன் கல்லூரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமென அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. என்னென்னு, சீக்கிரம் அப்பாயின்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுங்கள், காலி பணியிடங்களை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி. இது தவிர வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் போல் தமிழக உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்த என்னென்ன முயற்சிகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும், கல்லூரி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், பல்கலைக்கழகங்களின் நிதி நிலையை சரி செய்யவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள் வரும் ஜூலை 22ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை சார்பில் நடந்த இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வேகன்சி ஃபில் பண்ண சொல்லியிருக்கார். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டிட வசதிகள் பற்றி பேசியிருக்காரு. 3வது பல்கலைக்கழகங்களோட நிதிச்சுமையை குறைக்க நிதி மேலாண்மையை மேம்படுத்தணும். மற்ற ஃபாரின்ஸில் எப்படி ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எப்படி டெக்னாலஜிஸை கொண்டு வராங்களோ அது மாதிரி நம்ம தமிழக பள்ளிகளிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முடிவுகள் எடுத்துருக்கிறாரு. பார்ப்போம். இது குறித்து மறுபடியும் ஆலோசிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய முடிவுகள் கூடிய விரைவில் வெளியாகும். வெளியாக உடனே நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.